ஏன்பா மாடியில வேட்டி கட்டி படம் போடுறதா சொன்னீங்க, இப்ப டென்ட் கொட்டாயா மாத்தி வச்சிருக்கீங்க? ஆமாங்க, இத பாக்கும்போது 25 வருஷம் பின்னாடி போயிட்டேன். ஆமா, ஆனா உன நீ பிளாஷ்பேக் போறதே வேலையாயிரு. ஒன்ன விடு, என்ன சொல்லிக்கிறேன் கேளு. நானும் சின்ன வயசுல இதே மாதிரி டென்ட் கொட்டாயில உட்காந்துதான் படமே பாப்பேன். உங்க 2 பேரையும் அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக தான் ஆதி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காப்ல. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இங்க பாருங்க, இது ஆண்கள் பகுதி, அது பெண்கள் பகுதி. அதனால போய் அவங்க இடத்துல உட்காருங்க. சந்தோஷம் பா. டிக்கெட் ஒண்ணுதான் வாங்கல, பாக்கி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கீங்க. அம்மா வாமா வாமா உட்காருமா. ஏப்பா விசில் அடிக்க ஆள் வச்சிருக்கல? அதெல்லாம் ஆள் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே. பார்வதி, நீ வந்து உட்காரு வா. நீங்க 2 பேரும் இந்த பக்கம் உட்கார்ந்து படத்தை பாருங்க, அவங்க 2 பேரும் பின்னாடி பக்கம் உட்கார்ந்து படத்தை பாப்பாங்க. பின்னாடியா? ஆதி, பார்வதி, நீங்க 2 பேரும் உங்க ஏரியால போய் செட்டில் ஆகுங்க, போங்க. டேய், நாங்க எதுக்குடா பின்னாடி? சொல்றது செய்யாம குறுக்கு கேள்வி கேட்டு இருக்கா? சொல்றத மட்டும் செய். சரிங்க சார். சாரிங்க சார். சாரியா? ஏன்பா என்ன படம் போட போறேன்னு சொல்லவே இல்லையே? சார், பெருமாள் சார், எவர் கிரீன் லவ் ஸ்டோரி. ஐயோ அன்பா வா. ஐயோ பார்வதி, போய் தண்ணி எடுத்துட்டு வா. தொண்டையில எதனா பிரச்சனை? மிமிக்ரி நல்லா இருந்துச்சு. அன்பே வாவா, நம்ம தலைவர் படம். நல்ல வேலைப்பா. ஏதாவது பக்தி படத்தை போட்டு மாலையை போட வச்சிருவாரு, பயந்துட்டு இருந்த. போடுறேன் சார். சார், உங்க கல்யாணம் காதல் கல்யாணம் ஆச்சே, அதனால நீங்க இங்க உட்கார்ந்து அன்பே வா பாருங்க. ஆதி பார்வதியும் அங்க உட்கார்ந்து வா அன்பே பாப்பாங்க. ஆதி பார்வதி, யூ கோ தட் சைட். போங்கப்பா. ஐயோ வா பார்வதி. இல்லாத கொசுவை அடிச்சு என்ன அடிக்காம அடிப்பேன்னு சொல்லிட்டு போறான். அப்பாடா. நல்ல வேளை தப்பிச்சோம். நில்லுப்பா. ஏன்பா இந்த பக்கம் பார்த்தா அன்பேவான்னு சொன்ன, அந்த பக்கம் பார்த்தா வா அன்பேன்னு சொல்ற, இது அப்படி? சார், இந்த பக்கம் பார்த்தா அன்பே வா, பின்னாடி பக்கமா பார்த்தா ரிவர்ஸ்ல வா அன்பே தானே. ஏன் சார் கேள்வி கேட்டு போறீங்க? படத்தை பாருங்க சார். ஏங்க இவன் இப்படி கத்திட்டு போறான்? பிபிமா. படத்தை போடுப்பா, போடு போடு. போடுறேன். மாமா, எங்க ஊர்ல இப்படிதான் கீழே உட்கார்ந்து படம் பாப்போம். எப்படி ரிவர்ஸ்லயா? மாமா லைட் ஆஃப் பண்ணுங்க. அன்பே வா. ஐயோ தலைவர் வா தலைவா. ஒரு கூட இல்லாம இருந்துடலாம், ஆனா காதல் இல்லாம இருக்க முடியாது. நீங்க எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. ஏய், கோச்சுக்காது. ஒன்னும் அவசரம் இல்லை, நிதானமா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஒரு பெண்ணையும் பார்த்து உங்களுக்கு ஒண்ணுமே ஏற்பட்டது இல்லையா? ஒரு பெண்ணையும் பார்த்து
நான் இடைவேளை வந்துடும் போல இருக்கே. சபாடா இன்டர்வெல். தட்டே முறுக்கே பருப்பே இஞ்சி வரப்பா இஞ்சி வரப்பா 4 10 4 10 4 10 இஞ்சி வரப்பா இஞ்சி வரப்பா 4 10 4 10 4 10 உங்களுக்காக 6 ஏப்பா 10. என்ன எங்க ஊர் கொட்டையில தட்டு வடை விக்கிறவன் மாதிரியே மாறி இருக்கியே. சார் என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னா நான் அந்த கேரக்டராவே மாறிடுவேன் சார். அதான் என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட். அப்படியா? இதெல்லாம் யார் சொன்னது? சார் எவனும் சொல்ல மாட்டாங்க, அதனாலதான் நானே சொல்லிக்கிட்டேன். சரி உங்களுக்கு என்ன வேணும்? ஜானகி என்ன வேணும்? தட்டவடை வாங்கிக்கோங்க. தட்டவடையா? இரு எடுத்துக்கலாம். இது எப்படி உங்களுக்கா இல்ல அவங்களுக்கும் சேர்த்தா? 2 பேரும் சாப்பிடுங்க. 2 பேருக்கு சேர்த்தா பேச சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அந்த டென்ட் கூட போயிட்டு வரேன். முறுக்கே 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 இஞ்சி வரப்பா இஞ்சி வரப்பா இஞ்சி வர பருப்பி 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 4 10 4 10 4 10 உங்களுக்காக 6 10. யாரா நீ எங்க வீட்டு மொட்டை மாடல முறுக்கு வித்துட்டு இருக்க? என்ன உனக்கு அடையாளம் தெரியல? எனக்கு தெரியலையே. நான் தான் ராம் பார்த்தா. ஐயோ ராமகிருஷ்ண பாத் சார் தியா நீ? கண்டே பிடிக்க முடியல மச்சான். செம்ம கெட்டப்ல. அப்படியா? அங்க வரும்போதே நீ தான் தெரியுது. ஏதோ என்னமோ பண்ணிருக்கியா, அப்ரிஷியேட் பண்ணலாம் ரொம்ப பண்றேன். என்னது தட்ட முறுக்கு அவன் இஞ்சி மரப்பா பருப்பி. மாமா உனக்கு எதனா எடுக்கணும் பார்வதி எடுத்துக்குமா. போதுமா? மூட்டு போய் படம் போடு போ. இந்த டூரிங் டாக்கீஸ்ல நானே தான் ஆபரேட்டர். எல்லா வேலையும் நானே பார்க்கணும். என்ன எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சந்தோஷமா செய்யணும், புரியுதா? இஷ்டம் இல்லாம கடுப்பாலாம் செய்யக்கூடாது. விளங்க முடியாது, புரியுதா? விளங்க முடியாதுல்ல. நானே தான் ஆபரேட்டர். நல்ல சரி. நான் தான் ஆபரேட்டர். நானே தான் ஆபரேட்டர். இதை எங்க எடுத்துட்டு போ. வேணுமா? வச்சுக்க. என்ஜாய். எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். ஏன் தம்பி சீக்கிரம் போடு. தட்டு வடை கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு இருக்க. சப்பா சீக்கிரம் போடுப்பா. இருங்க, என்ன அவசரம்? இடைவேளை முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. போடு போடு போடு. சரி போதாமா? அது கிளம்புறீங்களா? ஆமாண்டா, அவங்க படம் முடியிற வரைக்கும் இருந்து அனுப்பிட்டு போ. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. பாப்போம்.
கனவு என்னாச்சு அருண்? எதுக்காக இப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீயும் அம்மா பேசுனது கேட்டுட்டு தானே இருந்த? கேட்டுட்டு இருந்தனால தான் சொல்றேன். ஆண்டி தான் கிளியரா சொல்லிட்டாங்கல்ல, ஆதிக்கு ஆல்டர்னேட்டிவ் நீ இல்லன்னு. அதுக்கப்புறம் எதுக்காக நீ இப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க? நீ ஆபீஸ் கிளம்பி போ அருண். நீ சொல்றது பார்த்தா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு எப்ப கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல அருண். குழப்பத்துல இருக்கிறவங்களால எதையும் தெளிவா சிந்திக்க முடியாது. அதனால நீ முதல்ல ஒரு தெளிவுக்கு வா. இங்க பாரு ஐசு, நான் தெளிவா தான் இருக்கேன். நீ தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க. ப்ரோவோட இடத்துல என்ன மட்டும் இல்ல, வேற யாரையுமே அம்மானால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்புறம் எதுக்காக நீ இப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க? ஐசு, ப்ரோ இல்லாத ஆபீஸ்க்கு நான் போனேன்னா ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரோவோட இடத்துக்கு நான் வந்துட்டுன்னு நினைப்பாங்க. ஆபீஸ்ல மட்டும் இல்ல ஐசு, வெளியில கூட என்ன அப்படித்தானே நினைப்பாங்க. இங்க பாரு ஐசு, ப்ரோவோட இடத்தை என்னால நிரப்பவே முடியாது. ப்ரோ ஒரு ஸ்ரீராமன்னா, அவரோட தம்பி பரதன்னா, என்னோட ப்ரோக்கு எப்பவுமே நான் பரதனா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இந்த பொறுப்பு இருப்பெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஐசு. ஸ்ரீராமர் திரும்பி வர வரைக்கும் அவரோட பாதகைகளை சிம்மாசனத்துல வச்சு பூஜை பண்ணி பரதன் ஆட்சி பண்ணாரே தவிர வேண்டவே வேண்டான்னு ஒதுங்கி போயிடல. ஆதி திரும்ப வர வரைக்கும் பரதன் மாதிரி நீயே பொறுப்பு ஏத்துக்க கூடாது அருண். ஆதி இல்லாத இந்த நேரத்துல ஆண்டிக்கு நீ உதவியா இருக்கணும் அருண். ஒரு மகனா அது உன்னோட கடமை, அதை நீ மறந்துடாத. உன்னை பத்தி ஆதிக்கு நல்லா தெரியும். அதனால நீ உன் மனசுல தேவையில்லாம எதையும் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஆபீஸ்க்கு போய் முதல்ல வேலையை பாரு. சொல்லு சுகுணா. மேடம், அருண் அடுத்த வாரிசாக்க அகிலாண்டேஸ்வரி மேடம் ரெடி ஆயிட்டாங்க மேடம். என்ன சொல்ற? ஆதிக்கு பதிலா அருண் ஆபீஸ் போறாரு மேடம். இனிமே அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு அடுத்த இடத்துல அருண் தான் இருக்க போறாருன்னு நினைக்கிறேன் மேடம். அங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமே என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன். நீ அங்க நடக்கிறத மட்டும் மிஸ் பண்ணாம எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. ஓகே மேடம்.
அருண் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டி பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா அருண் மனசுல இதெல்லாம் சரியா பண்ண முடியுமான்னு கேள்வியும் தயக்கமும் இருக்கு. அருண் மனசுல இருக்க கேள்வியும் தயக்கமும் அவரை விட்டு போகணும். அருண் மேல ஆண்டி வச்சிருக்க நம்பிக்கை ஜெயிக்கணும். அருணுக்கு தன்னம்பிக்கைய கூட அவர் கூடவே இருந்து அவருக்கு வழிகாட்டு. என்ன இவ்வளவு மிதப்பான யோசனையில இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல இவ இப்படி யோசனை பண்ணி பார்த்ததே இல்லையே. சானு, ஜானகி, உக்காரு உக்காரு உக்காரு. என்னமோ பெருசா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியே. எப்பவுமே கூட்டின வீட்டையே கூட்டுவ, கழுவுன பாத்திரத்தையே கழுவுவ, தோச்ச துணிய திருப்பி தோப்ப, அப்படியே பிஸியா இருக்கிற மாதிரி நடிப்ப. இப்ப என்ன ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு இருக்க? நான் ஒன்னும் ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு இருக்கல, யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நம்பிட்டேன். அதான் நம்பிட்டேன்னு சொல்றேன் இல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு முறைக்கிற? என்னை எப்போதும் கிண்டல் பண்றதே வேலைய போச்சு உங்களுக்கு. நான் எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னு கேட்க மாட்டீங்களா? ஆமா, எதை பத்தி யோசனை பண்ணுவேன்? ஏதாவது சமையல் எப்படி பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருப்ப. நான் ஒன்னும் சமையலை பத்தி எல்லாம் யோசிக்கல, ஆதி பார்வதியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆதி பார்வதி பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தியா? அவங்கள பத்தி இப்ப எதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நடந்ததெல்லாம் ஏதோ கனவு மாதிரியே இருக்குங்க. நம்ம கல்யாண நாள் கொண்டாட்டத்தை பத்தி தானே சொல்ற நீ? ஆமாங்க. என்னங்க, நம்ம பையன் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா நாம நம்ம கல்யாண நாள கொண்டாடவே இல்ல. ஆனா பார்வதி நம்ம கல்யாண நாள தெரிஞ்சுக்கிட்டு ஆதி தம்பி கிட்ட சொல்லி இந்த வருஷ கல்யாண நாள ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டாங்க. ஆமா ஜானகி, நான் கூட இதை எதிர்பார்க்கல ஜானகி. நம்ம வெற்றிவேல் இருந்திருந்தானா நம்மளுடைய 25வது திருமண நாள எப்படி சிறப்பா கொண்டாடி இருப்பானோ அதே மாதிரி ஆதியும் பார்வதியும் நம்ம மகனும் மருமகளா இருந்து சிறப்பா கொண்டாடிட்டாங்க. நம்மளை விட வயசுல அவங்க சின்னவங்க. நம்ம கல்யாண நாளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சு இவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்காங்க. ஏங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்க. அத பத்தி தாங்க நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீ சொல்றது கரெக்ட் தான் ஜானகி. ஆதி பார்வதிக்கு நாம ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம்? ஜானகி, ஐடியா கிடைச்சிருச்சு. என்னது? அவங்க நம்ம கல்யாண நாளை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி அவங்க கல்யாண நாளை நாம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நாம ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். சூப்பர் ஐடியாங்க. இந்த யோசனை எனக்கு தோணாம போயிடுச்சு. அதுக்கெல்லாம் மண்டையில கொஞ்சம் மசாலா வேணும், அப்பதான் வரும். திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு டிஃபனுக்கு தொட்டுக்க எதுவுமே இல்ல, வெறும் வரட்டு இட்லி தான். என்னமோ இட்லிக்கு 4 வகையான சட்னி 4 வகையான சாம்பார் பண்ணி போட்ட மாதிரில பேசிட்டு போறா. நம்மளும் அந்த சாமி படத்துல விக்ரம் அப்படியே இட்லி மேல பீரை ஊத்தி பெனஞ்சு அடிச்ச மாதிரி நம்மளும் அடிச்சா